என்ன பார்க்குறீங்க? சம்மர் வந்துட்டாலே 2 நேரம் குளிக்கணும். என்னது 2 நேரம் குளிக்கணுமா? ஒரு நேரம் குளிக்கிறதே அவ்வளோ பெரிய பாடாக இருக்குது. இந்த 2 நேரம் குளிக்கணும்னா எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடம்பையும் அடாப்ட் பண்ணணும். அப்படி அடாப்ட் பண்ணாமல் விட்டோம்னா நமக்கு பல நோய்கள் வரத்துக்கு காரணமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, ரொம்ப கடுமையான குளிர்காலம் இதில் போயிட்டு பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு, காய்ச்சல் வரதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, வெள்ளையும் குளிர் உடல்லையும் அவ்வளவு கோல்டான தண்ணி ஊற்றுறப்போ கண்டிப்பாக உடலுக்கு செட் ஆகாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி தான் வெயில் காலத்தில் நாம் பச்சை தண்ணியில் குளிக்கணும். அந்த நேரத்தில் உஷ்ணமான தண்ணி ஊற்றுறப்போ நமக்கு எரிச்சலாக இருக்கும் இல்லையா? வெயில் காலத்தில் நம்ம உடலுடைய உஷ்ணத்தை சமன்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இளநீர் குடிக்கிறோம், கரும்புச்சாறு குடிக்கிறோம், வெண்பூசணி சாறு குடிக்கிறோம், நிறைய பழங்கள் சாப்பிட்றோம். இதெல்லாம் உடலை கூல் பண்ணுறதுக்காக, ஒரு மாற்றத்தை ஏற்படுறதுக்காக பண்ணுறோம். ஆனால் குளிக்கிறது அப்படிங்கிறதுனாலே உடம்பை குளிர்விக்கிறது அப்படின்னு அர்த்தம். உடம்பை கூல் பண்ணுற ப்ராசஸுக்கு தான் நம்ம குளிக்கிறோம். கண்டிப்பாக 2 வேளை குளிக்கிறதுனால உடம்பு நல்லா நமக்கு கூல் டவுன் ஆகும். 2 நேரம் பச்சை தண்ணியில் குளிங்க, நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் குளியல், உடல் முழுக்க நல்லெண்ணெய் தேய்ச்சி நம்ம வாரத்துக்கு 2 முறை குளிக்கணும். அன்றைக்கி மட்டும் வெதுவெதுப்பான தண்ணி பயன்படுத்தணும். வெயில் காலத்துலையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாகணும். குளிக்கலைன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஹீட் அதிகமாயிரும், பல நோய்கள் வரத்துக்கு காரணமாயிரும். ஸ்நானம் அப்படின்னாலே தலையிலேருந்து கால் வரைக்கும் குளிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்நானம். கழுத்தோடு மட்டும் ஊற்றிக்கிறது சரியான முறை கிடையாது. ஜென்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சுலபமாக இருக்கும். லேடிஸ் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். தலை ரொம்ப சூடாக இருக்கிறவங்க பச்சை தண்ணியை முதல்ல தலையில் ஊற்றி குளிங்க, நல்லா கூல் டவுன் ஆகும்.